கரூர் கூட்டத்தில் ஜனநாயகன் படத்துடைய ஷூட்டிங் நடந்திருக்குங்க. எனக்கு இப்போதான் தெரியுது. ச்சே விஜய் சார் நீங்கள் இவ்வளவு மோசமானவர் எனக்கு தெரியாமே போச்சு. ச்சே இப்படின்னு நிறைய பேர் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு சேடான பிஜிஎம் போட்டு விஜய் சாரை பற்றி தப்பாக போட்டு நிறைய வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக அந்த வீடியோவில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேன் பயன்படுத்துகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மல்டி வியூ மானிட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு மானிட்டர் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைவ் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடியவங்க ஸ்போர்ட்ஸில் லைவ் டெலிகாஸ்ட் நடக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராட்காஸ்ட்டுக்கு தான் பயன்படுத்துவாங்க. சினிமாவுக்கு பயன்படுத்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் சினிமா ஷூட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் எடிட்டிங் டைமில் தான் அந்த மல்டி வியூ மானிட்டரை பயன்படுத்துவாங்க. ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கேமரா எதுவுமே பார்த்தீங்கன்னா சினிமாவுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கேமரா கிடையாது. இது பார்த்தீங்கன்னா இந்த லைவ் டெலிகாஸ்ட் ப்ராட்காஸ்ட் இதெல்லாம் பண்ணக்கூடிய கேமரா தான். ஆனால் எப்படியாச்சும் விஜய் சாருடைய பேரை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. வேற லெவல் பண்ணீங்க, வேற லெவல். ஒரு அடிப்படை அறிவு, பேசிக் அறிவு இருக்கவங்களுக்கு தெரியும் ஒரு ஷூட்டிங் எப்படி நடக்கும்னு தெரியும். முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவு கட்ட பயில சார்.